வணக்கம் மக்களே. திருச்சி கிழக்கில் திருப்பி இந்த நடிகனுங்க யாருன்னா நின்னா ஏமாந்து ஓட்டு போட்டுட்டு உங்களோட சந்தோஷம், அதாவது உங்களோட சுயநல சந்தோஷம், அதாவது வசதி படைத்தவங்க நடுத்தர மக்கள், மாசான பணம் வந்து அக்கௌண்ட்டில் விழுற ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் வந்து விஜய் ரசிகராக இருந்து உங்களுடைய சந்தோஷத்துக்காக திரும்பவும் ஓட்டை போட்டு பாமர ஏழை மக்களோட வீட்டை பிடுங்குறதும் இடிக்கிறதும் பிளாட்ஃபார்மில் வந்து எடுத்து விசிறடிக்கிறதும்னு குடும்பம் பண்ண விடாமீங்க. கடைசியில் நாட்டில் உங்களை மாதிரி வசதியானவங்க மட்டும்தான் வாழ முடியும், மற்ற மக்களெல்லாம் அழிஞ்சு போகணும். இதுக்கு தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிளானு, இதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு இருந்த இனிமே எந்த நடிகனுக்கும் ஓட்டு போடாமல் உங்களோட சுய அறிவை யோசித்து நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ நமக்கு வரப்போகிறதில்ல, மக்களுக்கு என்ன நம்ம கீழே இருக்கிற ஏழை பாழைகளுக்கு என்ன நடக்குது, நல்லது நடக்குதா, அந்த ஆட்சி வந்தால் போதும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குடும்பக்கார ஆட்சியெல்லாம் வர வச்சு அவர் மூஞ்ச பார்த்தேன், அவர் அண்ணா, அவர் வந்து நான் புருஷனாகவும் இருப்பேன், நான் வந்து பொண்டாட்டியாக இருப்பேன், அவர் வந்து நான் புருஷனாக நினைக்கிறேன், அண்ணனாக நினைக்கிறேன், அப்படி இப்படி சொல்லிட்டு உங்களோட சீப்பான கேவலமான தாவை காலங்களுக்கு தான் சொல்கிறேன். உங்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் உங்களை ஏமாற்றி ஓட்டு கேட்க வர உங்கள் அண்ணன் உங்களோட கஷ்டத்தில் வந்து பங்கெடுத்து நிற்க மாட்டார். சரிங்களா? நீங்கள் தான் லபோ திபோன்னு கத்திக்கணும், வயிற்றில் வாயில் அடிச்சுக்கணும், எங்கள் அண்ணன். உங்கள் அண்ணனுக்கெல்லாம் தேவை ஐட்டம் மட்டும்தான். மனைவியவே ஐட்டம்னு சொன்னால் சந்தோஷப்பட்டவன் அவன் வச்சுருக்க ஐட்டத்தை வந்து சந்தோஷமாக பாதுகாத்து வச்சுருக்கான். அது மூஞ்சாது கருப்புன்னு படம் ஒன்று வந்ததில் பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். அந்த குரங்கு நடிக்குதுன்றதுக்காகவே நான் அந்த படம் பார்க்கல. என்ன மாதிரி எத்தனை பேர் பார்க்காம இருப்பீங்கன்னு தெரியல. அது ஒரு மூஞ்சின்னு சொல்லிட்டு தேவதை மாதிரி இருக்க மனைவி குழந்தைங்கள அலற விட்டுட்டு வந்திருக்க ஆள் இதுக்குமே வாய் திறக்கல. இப்போ திருச்சி கிழக்கில் ஓட்டுக்கு வாய் திறந்தார். மக்கள் பிரச்சனைனா வாய் திறக்கல. ஒரு ஆம்பளையே இல்லை, ஒரு தைரியம் இல்லை, ஒரு தில்லு இல்லாத மனுஷன் ஒரு முதலமைச்சராக இருக்கணுமா? கொடுமை பண்ணுறவன் சொல்லுங்கள். ராகவா லாரன்ஸுக்கும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாருக்கும் இப்போ ஒரு திரும்பவும் நான் 2500 போடுவேன், இது பண்ணுவேன்னு ஆசை வார்த்தை காட்டுவான். ஏமாந்துடாதீங்க தயவு செஞ்சு.